இப்போ அரசு வந்து நம்ம தமிழக அரசு வந்து பால் விலை உயர்வு அறிவிச்சிருக்காங்க. அது வந்து எங்களுடைய தமிழ்நாடு பால் உற்பத்தியாளர் சங்கத்துக்கு பெரிய ஏமாற்றமாக தான் இருக்குது. தமிழ்நாடு பால் உற்பத்தியாளர்களுக்கும் இது மிகப்பெரிய ஏமாற்றமாக தான் இருக்குது. ஏன்னா நாங்கள் கேட்ட கோரிக்கை வந்து பால் கொள்முதல் விலை லிட்டருக்கு 10 ரூபா. அவங்க லிட்டருக்கு வெறும் 1 ரூபாய் உயர்த்தியிருக்காங்க தமிழக அரசு. கொள்முதல் விலை லிட்டருக்கு 1 ரூபாயும், ஊக்கத்தொகை நாங்கள் லிட்டருக்கு 10 ரூபா உயர்த்தி கேட்டோம். அந்த ஊக்கத்தொகை வந்து லிட்டருக்கு 2 ரூபா கூட்டியிருக்காங்க. அந்த 2 ரூபாயை கூட நாங்கள் வரவேற்கிறோம். ஏற்கனவே 3 ரூபா கொடுத்தாங்க ஊக்கத்தொகை, இப்போ 2 ரூபா சேர்த்து 5 ரூபா கொடுக்க போகிறாங்க. அந்த 5 ரூபா வந்து விவசாயிகளுக்கு உடனே வங்கி கணக்கில் ஏறாது. 5 மாதம் 4 மாதம் 6 மாதத்துக்கு ஒரு தடவை சட்டசபையில் தீர்மானம் போட்டு லாபகரமாக ஃபண்டு இருந்து அதை ஒதுக்கி அது படி தான் கொடுப்பாங்க. அப்போ 4 மாதம் 5 மாதத்துக்கு கழிச்சு தான் அந்த ஊக்கத்தொகையே கிடைக்கும். அந்த 5 ரூபா ஊக்கத்தொகையும் ஒவ்வொரு நம்ம விவசாயிகள் போராடித்தான் பெற வேண்டியதாக இருக்கும். இருந்தாலும் அந்த 2 ரூபாய் சேர்த்து அறிவிச்சதில் எங்களுக்கு சந்தோஷம். அது நாங்கள் ஒரு 4 மாதம் 3 மாதத்துக்கு வாங்கினாலும் கூட விவசாயிகளுடைய வங்கி கணக்கு நேரடியாக சேருது. அது அப்படி சேர்ந்துக்கலாம். ஆனால் கொள்முதல் விலை என்பது மிக மிக ஆவினை வந்து இன்னும் வறுமைக்கும் அந்த உற்பத்தியாளர்கள் வந்து இந்த தொழிலை விட்டு வேற தொழிலுக்கு தள்ளுற அளவுக்கு தான் அந்த விலை அறிவிப்பு இருக்கு. லிட்டருக்கு 1 ரூபாய் என்பது வந்து அது எந்த விதத்திலையும் சாத்தியமே இல்லை. லிட்டருக்கு குறைந்தபட்சம் 5 ரூபாயாக விலை உயர்த்தி கொடுத்திருந்தா கரெக்டாக இருந்திருக்கும்.